ஹலோ, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் கொனிக் செக்ஷன். கொனிக் செக்ஷன்ல சர்க்கிள் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சப் டாபிக். அதில் என்னென்ன கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம். இப்போ சம் போட போகிறது ஒரே ஒரு ப்ராப்ளம். அந்த ஒரு ப்ராப்ளம்ல என்ன கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம்னா, as per the old video, the previous video, the same type of question, circle equation, point of intersection and finding the center and radius. இந்த கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். அதாவது கொஸ்டின்ல ரெண்டு பாசிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சென்டர் எது வழியா போகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். கொஸ்டின்குள்ள போலாமா? Find the equation of the circle passing through the points 2, 3 and -1, 1 and whose center is passing through the line x minus 3y minus 11 equal to 0. அதாவது சென்டர் அப்படிங்கிறது இந்த லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்குது. அந்த பாயிண்ட சென்டரா வச்சு சர்க்கிள் டிரா பண்றாங்க. அந்த சர்க்கிள் டிரா பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன பாயிண்ட டச் பண்ணிட்டு போகுது சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 and -1, 2 பாயிண்ட்ஸை டச் பண்ணிட்டு போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன? That is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இதுல சென்டர் என்னன்னா h, k. ஸோ சென்டர் அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த லைன் வழியா பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸ்டெப் 1 it satisfies the line. Center satisfies the line. Satisfies x minus 3y minus 11 equal to 0. So, h minus 3k minus 11 equal to 0. இது ஒரு equation செட் பண்ணும். இப்போ step 2 என்ன? So, center h, k சொல்லிட்டோம். இந்த 2, 3 வழியா பாஸ் ஆகுது and -1, 1 வழியா பாஸ் ஆகுதுன்னு சொன்னா x-க்கும் y-க்கும் பதிலாக அந்த 2, 3 and -1, 1 போடலாமா? So, passing through the point 2, 3 னா அது satisfy பண்ணிச்சுன்னா எப்படி ஃபார்முலா வரும்? 2 minus h the whole square plus 3 minus k the whole square equal to r square. இதை expand பண்ணோம்னா 2 is 4 minus 2 is 4h plus h square plus 3 3s are 9 minus 2 3s are 6k plus k square equal to r square. இதை அப்படியே வச்சுக்கிறோம். இதே மாதிரி -1, 1 வழியா பாஸ் ஆகுதா? அதை எப்படி எழுதலாம்? -1 minus h the whole square plus 1 minus k whole square equal to r square. So, -1 whole square minus 2 into -1 h plus h square plus 1 plus k square minus 2k equal to r square. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? பிகாஸ் r squared left hand side, right hand sideல இருக்கு. ஸோ left hand sideல இருக்க ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணா 4 minus 4h plus h square plus 9 minus 6k equal plus k square equals 1 plus 2h plus h square plus k square minus 2k plus 1. ஓகே, இப்போ h square k square ரெண்டு பக்கம் இருக்க கேன்சல் பண்ணிடலாம். So 4 plus 9 is 13 minus 4h equal to 2h, இங்க 2k. Yes, 2h minus 2k plus 1. Here minus 6k. Yeah. இப்போ h எல்லாம் ஒரே சைடு, k எல்லாம் ஒரே சைடு, கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரே சைடு அப்படின்னு வச்சுக்கலாமா? So 13 minus 2 equal to 4h plus 6k plus 2h minus 2k equal to 6h minus 4k equal to 11, I think. Okay, 6h plus 4k. 6k minus 2k is plus 4k equal to 11. Okay, wow. So, நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் 6h plus 4k is equal to 11 and another equation is a given line that is h minus 3k minus 11 equal to 0. So, இந்த இடத்துல hனா என்னன்னு எடுக்கலாமா? 3k plus 11. இப்போ இந்த 3k plus 11 அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாம். 3k plus 11 plus 4k equal to 11.
6 3s are 18k. 66 4k equal to 11. 12k plus 66 equal to 11. 12k minus 55, I think. So then k is equal to, wait, 18 plus 4k is 22k. So k is equal to minus 55 divided by 22 equal to minus 5 by 2. So in the minus 5 by 2 again h la தூக்கி நம்ம substitute பண்ணோம்னா minus 5 by 2 plus 11. So minus 15 by 2 plus 1. Then minus 15 plus 22 by 2. So plus 7 by 2, I think. Yeah. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஹச்சையும் கேவையும் கொண்டு போய் அங்கே கிவன் நம்ம முத எடுத்தோமே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7/2 the whole square plus k plus 5/2 the whole square equal to r square. இந்த r square நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ x square minus 2 times 7/2, so 7x plus plus 49 by 4 plus k square plus 5, sorry, that is y square plus 5y plus 25 by 4. Yeah. equal to r square. இப்போ வந்து yக்கு பதிலா xக்கு பதிலா அந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -1, 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா -1 the whole square minus 7 minus 1 plus 49 by 4 plus 1 plus 5 plus 25 by 4 equal to r square. 1 1s are 1, minus 7 minus 1 plus 7 plus 1. இங்க வந்து 5 into 1, so 5 plus 49 by 4 plus 25 by 4 equal to r square. So இதெல்லாம் add பண்ணா 9 plus 5 is 14 plus 49 by 4 plus 25 by 4 equal to r square. மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு இந்த xy இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். r square is equal to அப்படின்னா 49 by 4 25 by 4 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிரும். So the equation is x square minus 7x plus y square plus 5y equal to 14. This would be the required circle equation. X squared y squared minus 7x plus 5y minus 14 equal to 0, which is required so star implies required equation of the circle. அவ்வளவுதான். Okay, bye bye. Thank you.